வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2022 கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2023, 24 இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025 இப்போ எந்தெந்த கொஸ்டின்லாம் முக்கியமாக வரும் அப்படி இருக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த 2022 கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஒன்வேர்ட்ஸ் புக் இன்சைட்லேருந்து வந்திருக்கியா, சரியா? அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கானிக், அதாவது 11 and 12 லெசன்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் 11th லெசனுக்கும் 12th லெசன் ரெண்டுக்குமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஸோ அது என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஆன்சர் த ஆல் கொஸ்டின்ஸ் நமக்கு ஒன்வேர்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் கான்சென்ட்ரேட்டிங் ஓர் இன் மெட்டலர்ஜி அப்படின்னா போத் ஏ அண்ட் சி. அதாவது ஏ வந்து என்னன்னா லீச்சிங், சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன். இந்த ரெண்டு மெத்தடு தான். செகண்ட் ஒன்று பாரியா, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர். எது கரெக்ட் பேரா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான், குப்ரைட் தான் கரெக்ட். அதான் ஆக்சைடு ஓர். மிச்சதெல்லாம் மாறி மாறி இருக்கு. என்னென்னு சார் பக்கத்தில் எழுதியிருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் இருக்கும், ஒவ்வொரு ஓரும் என்னென்ன டைப்பில் இருக்கும்னு அதை நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்வேர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் அண்ட் அசைன் த கரெக்ட் கோட் அப்படின்றாங்க. இது காலம் 1 காலம் 2 எதோட மேட்ச் ஆகுது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இது புக் பேக் தான். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்களா, P4O6 ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர் டு கிவ் என்னன்னா ஆப்ஷன் ஏ H3PO3 கொடுக்குது. அடுத்து ஃபிஃப்த் ஒன், அமாங் த ஃபாலோயிங் ஆக்சோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் த ஒன் ஹேவிங் SOS பாண்ட் இஸ். இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின்மா. ஆப்ஷன் டி H2S2O7. இது ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் Ce4+ is used as an oxidizing agent in volumetry analysis. Reason Ce4+ has the tendency of attaining +3 oxygen state. Option A. Both assertion and reasons are true and reason is the correct explanation of the assertion. Seventh question, the vacant space in BCC lattice unit cell is என்னதுமா 32. ஏன்னா 68 பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கும். ரிமைனிங் வந்து என்ன பண்ணா 100ல இருந்து அந்த 68 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 32% கிடைக்கும். அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தாங்களா, the rate constant of a reaction is கொடுத்திருக்காங்க. the order of the reaction வந்து என்ன அப்படின்னா first order reaction. அடுத்து 9th கொஸ்டின், the pH of 10⁻⁵ molar KOH solution will be என்னதுன்னா pH வந்து என்னது 9. ஏன்னா POH நமக்கு 5 கிடைக்கும். அப்போ 14 - 5 என்ன வரும், 9 ஆன்சர் வரும். இது 10th கொஸ்டின் பாருங்க, இது புக் இன்சைட்ல எக்ஸாம்பிள் இருந்து கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய யூனிட் 8ல இருக்கு, சரிங்களா? இதுல வந்து என்னன்னா ஆக்சுவலா நம்பரை மாத்தி கொடுத்துருக்காங்க. புக்ல என்ன இருக்குன்னா 0.1 மோலார் தான் இருக்கு. ஆனா கொஸ்டின்ல 0.01 மோலார் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆன்சர் என்ன வரணும்னா 1.44 × 10⁻⁻6 வரணும். அவங்க வந்து இங்க பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. அப்ப 0.1 இருந்தா தான் 10⁻⁻5 வரும். 0.01 மோலார்னா அதுக்கு 10⁻⁻6. அதான் சார் எழுதியிருக்கேன். இதுவும் புக் இன்சைட் கொஸ்டின் தான். அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க, which one of the following is the strongest acid? 4-nitrophenol. ஆப்ஷன் பி. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க, இந்த ரியாக்ஷன் எத்தனால் பாஸ்பரஸ் பென்டாகுலர் ரியாக்ட் ஆகி KX கொடுக்குது. அப்புறம் அது ஆல்கஹாலிக் KOH வச்சோம்னா Y கொடுக்குது. அப்புறம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் வாட்டர் போட்டு 298 Kelvin போடுமா Z கிடைக்குது. Z என்னன்னு கேட்குறாங்க, எத்தனால், சரியா? அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க, இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, X கிடைக்குது. the product X will not give என்ன கொடுக்காது அப்படின்னா விக்டர்மேயர் டெஸ்ட்டை கொடுக்காது. ஏன்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா அல்டிகைடு ஃபார்ம் ஆகும். அல்டிகைடை பொறுத்த வரைக்கும் ஃபெல்லிங் சொல்யூஷனுக்கும் சரி டாலரன்ஸுக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ட் பண்ணும். ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கும் அது கொடுக்கும். ஏன்னா CH3 C++O குரூப் இருக்கனால ஐடோஃபார்ம் டெஸ்ட் வரும். இந்த விக்டர்மேயர் ஆல்கஹால் குறியது தான், அப்போ அதை மட்டும் காமிக்காது அப்படின்னு போட்டுற வேண்டியதான். 14th கொஸ்டின் பாருங்க, in which of the following reaction new carbon-carbon bond is not formed? Wolff-Kishner reduction, சரிங்களா? 15th கொஸ்டின் பார்த்துங்களா, the aromatic compound used in the preparation of benz-hydrol eye drop is dash benzophenone. இது புக் இன்சைட் கொஸ்டின். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூசர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க, ஒன்வேர்டுக்கு வரும்னு அப்படிதான் கேட்டிருக்காங்க. யூசர்ஸ் எல்லாம் தான் கேட்டிருக்காங்க, ரைட்? பார்ட் 2 உள்ள போவாங்க. 6 2 மார்க் எழுதணும். அதில் 24 வந்து கம்பல்சரி. 24 பாருங்களா, ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். நம்ம புக்கில் 3 தான் இருக்கும். இதில் 4வது ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர். நமக்கே தெரியும் என்னது அப்படின்னா அது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து என்னதுமா நமக்கு
தியரிட்டிக்கலி என்ன வரும் அப்படின்னா நமக்கு மோர் தென் ஒன்னா வரும், ப்ராக்டிக்கலி 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வரும். சரியா? அடுத்து செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். தேர்ட் இப்போ தான் சொன்னேன் சார் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபோர்த் வந்து என்னன்னா 5/2 வரும். ரைட்டா? அது ஈஸி தான். வாங்க இப்போ 16 கொஸ்டின் பார்ப்போம். கிவ் த பேசிஸ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் த வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். என்னன்னா 2 பாயிண்ட் எழுதணும். சரிங்களா? அடுத்து ஹவு வில் யூ கன்வெர்ட் த போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட். இது முக்கியமான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. Why fluorine is more reactive than other halogen? இந்த why question தான் அதிகம் கவனம் கொடுத்து படிங்க, கண்டிப்பா கேட்பாங்க. Very very important question. Which is more stable, Fe3+ or Fe2+? எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து what do you mean by buffer solution? இது book inside question. அதே மாதிரி ரைட் டவ் ப்ராசஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம அந்த நேமிங் ரியாக்ஷன் 11th and 12th லெசன்ல இருக்கக்கூடிய 2 லெசன்ல இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து 22 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் ஹேப்பன் வென் n propyl benzene is oxidized using H+ and KMnO4 oxidizing agent இருந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா benzoic acid கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. லிஸ்ட் டவுன் த யூசஸ் ஆஃப் benzoic acid. benzoic acid யூசஸ் கேட்டிருக்காங்க. இது புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. 24 ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 3 வாங்க. இங்கே நம்ம 3 மார்க் எழுதணும். அதுல 1 வந்து கம்பல்சரி 33. வாங்க இப்போ அந்த கம்பல்சரி கொஸ்டின் பார்ப்போம். 33 பாருங்க. ஐடென்டிஃபை ABC. எத்தனோயிக் ஆசிட் வந்து தைனோக்ளிக் ரியாக்டர் A கொடுக்குது. அப்புறம் பெலாடியம் பேரியம் சல்ஃபைட் போடும்போது நமக்கு B கொடுக்குது. அது சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது C கொடுக்குது. இது எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 12ல புக் பேக்ல 5th கொஸ்டின் தாமா இது. இதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காத பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் அந்த 1லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து பார்ப்போம் வாங்க. 25ல பாருங்கள். டிஸ்கிரைப் எ மெத்தட் ஃபார் த ரிஃபைனிங் நிக்கல். ரைட், இதான் மான் ப்ராசஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா வாட் இஸ் த கேட்டனேஷன்? ரொம்ப வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் இது. பிரீஃப் எக்ஸ்பிளைன் த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். எழுதிடலாம் 3 மார்க். கேட்டனேஷன் எழுதுறதுக்கு 1 மார்க், அதனுடைய ப்ராப்பர்ட்டி எழுதுறதுக்கு 2 மார்க். முடிஞ்சிருச்சு. கிவ் த யூசஸ் ஆஃப் ஹீலியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சு வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் 3 மார்க் வாங்கிட்டே போயிட்டே இருக்கலாம். கம்பேர் த லேண்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்டினேட்ஸ். எப்பயாவது இந்த மாதிரி 3 மார்க்ல வந்து மாட்டிக்குது. ஆனால் இது 5 மார்க்காகவும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. சரியா? 29 பாருங்க. டிஃபைன் செல் அண்ட் எக்ஸ்பிளைன் பிரீஃப் த 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். அதாவது டிஃபைன் யூனிட் செல் தான், அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. அது என்னன்னு எழுதிட்டு அந்த 7 டைப்ஸ் நம்ம எழுதணும். அடுத்து 30 பாருங்க. நமக்கு வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இன் பிரீஃப். நமக்கு ஏற்கனவே தெரியும், இது புக் பேக் கொஸ்டின் தான், யூனிட் 7ல இருக்கக்கூடியது. அந்த ஃபேக்டர்ஸ்னா என்னென்ன எழுதிட்டு ஏதாவது ஒன்று மட்டும் என்ன பண்ணணும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா போதுமானது. எக்ஸ்பிளைன் த காமன் எஃபெக்ட் வித் ஆன் எக்ஸாம்பிள். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கு, பார்க்காம பார்த்துக்கோங்க. அடுத்து ஹவு வில் யூ டிஸ்டிங்விஷ் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹால் யூசிங் லூகாஸ் டெஸ்ட். இதே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது புக் இன்சைடு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குமா, பார்த்துக்கோங்களா. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கு. அது பார்த்துட்டீங்கனால போதும், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒரு வாட்டி எழுதி பார்த்துருங்க. அடுத்து வாங்க பார்ட் 4 போவோம். 5 மார்க் கொஸ்டின். நமக்கு மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷ கொஸ்டின்ல நமக்கு காம்போ தான் கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். 34ல ஏ பாருங்க. வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப் இன்வால்வ் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் திஸ் தேர் ஓர். இது ரொம்ப சிம்பிள் எழுதுவீங்க. அதுக்கு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வித் ஆன் எக்ஸாம்பிள். நான் என்ன சொல்லியிருக்கேன், யூனிட் 1ல எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் படிச்சிருங்க. அது புக் பேக் புக் இன்சைட் படிச்சிட்டீங்கன்னா போதும். மேக்ஸிமம் 11 மார்க் நீங்கள் யூனிட் 1ல இருந்து எடுக்க முடியும். அடுத்து இதுக்கு எதிராக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் இன் ஆன் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட் ஹீட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரைன். பார்த்தீங்களா, இங்கே வந்து 3 மார்க்கில் உட்காந்துருக்கு. 5 மார்க்கில் வர வேண்டிய கொஸ்டின் 3 மார்க்கில் வந்து இந்த மாதிரி வந்து அமைஞ்சிடலாம் நமக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படிலாம் வந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு காமிக்கிறேன். 35ல ஏ பாருங்க. ரைட் த மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ். இது ஒருத்தம் கேட்டாங்கம்மா, பார்த்தீங்களா. நைட்ரிக் ஆசிட், டைநைட்ரஜன் பென்டாக்சைடு, பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்பின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான், டிரா பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், கிவ் எக்ஸாம்பிள். 3 மார்க்குமா. ஒரு சிலர் என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், ரைட் த ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. இங்கே எக்ஸாம் மட்டும் கேட்டிருக்காங்க, 2 எக்ஸாம் எழுதிக்கோங்க. அதுக்கு எதிராக கொஸ்டின் பாருங்களா. டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் மட்டும் தான் புக் பேக்ல இருக்கு. சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைக்ரோமேட் அயான். அப்போ ஸ்ட்ரக்சரே நம்ம வரைஞ்சு பார்த்துருந்தா தான் 5 மார்க் எடுக்க முடியும். ஏன்னா துண்டா 5 மார்க்ல வந்திருக்கு. பார்த்துக்கோங்க எப்படிலாம் கொஸ்டின் வந்திருக்குன்னு. 36 பாருங்க. ஏ வந்து டிஸ்டிங்விஷ் தி டெட்ராஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் வேர்ட். அதோட சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்க ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வித் ஆன் எக்ஸாம்பிள். 3 மார்க்ல வந்திருக்கு. நமக்கு புக் பேக்ல மெட்டல் எக்ஸஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி 2 சேர்ந்தே 5 மார்க்ல வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் தனியாக ஒன்று கேட்டிருக்காங்க, 3 மார்க்ல வருது. அதுக்கு எதிராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதான் துண்டா 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டிரைவ் த இன்டகிரேட் ரேட் லா ஃபார் த
ஃபர்ஸ்டா ரியாக்ஷன் ஏன் வந்து ப்ராடக்டா மாறுது 5 மார்க்ல வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஜீரோ ஆர்டர் ரெண்டையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காம பார்த்துக்கோங்க. அடுத்து 37ல ஏ பாருங்க, ஆஸ்வால் டைலூஷன் தான் 3 மார்க்ல வந்திருக்கு. அதோட சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சால்வபிள் ப்ராடக்ட் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட். நான் என்ன சொல்லிட்டேன், யூனிட் 8ல இருக்கக்கூடிய கால்குலேஷன் ஆஃப் சால்வபிள் ப்ராடக்ட் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காம பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி சிம்பிள் ட்ரிக்ஸாக சார் சொல்லியிருப்பேன், யூஸ் பண்ணிக்க தங்கங்களா. அடுத்து 37ல ஏதுஆர்ல பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பியில் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு அனிசோல் அப்படின்னு கொடுத்து அது ஏபிசியை கொடுக்குது, ஒவ்வொரு ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 அதிலே சேர்த்து இன்னும் கொடுத்துருக்காங்க, அது 3 மார்க், இது 2 மார்க், அப்படி 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது 2 எதுல வந்து பார்த்து தங்கங்களா. 37ல பியில் ஃபர்ஸ்ட் எதுல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 11ல 17th கொஸ்டின்ல தேர்ட் ரோம் லெட்டர்ல வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 11, அதே யூனிட் 11ல 19th கொஸ்டின்ல 1 வந்திருக்கு. பாத்தீங்களா, ஒரே யூனிட்ல இருந்து இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா 5 மார்க் வந்துடும். அதனால தான் நான் யூனிட் 11 யூனிட் 12 ரெண்டுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து அதை பார்த்து படிச்சு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா அதை கூட நீங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா எழுத முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆர்கானிக் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, அடுத்து பாருங்க 38 பாருங்க. 38ல அந்த ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து யூனிட் 8ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சம் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.6 தான் கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபீனால் இஸ் டிஸ்டில்டு வித், இது என்னது நமக்கு 11th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 11ல 20th கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. புரியுதா, அதோட சேர்த்து விட்டுருக்காங்க பாருங்க. இதுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய அந்த பி கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அது யூனிட் 12ல 6th கொஸ்டின். இந்த ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூனிட் 11 யூனிட் 12 பிளேலிஸ்ட்ல போய் கூட நீங்க பார்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துக்க நீங்க பார்த்துக்கலாம். இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2022, 23, 24 3 கொஸ்டின் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணி நான் சார் வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்காக தான். இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு. அதை பார்த்து நம்ம எப்படிலாம் படிக்கணும் ஐடியா பண்ணுங்க. ஏன்னா நம்ம கம்பல்சரியா குவார்டர்ல 70 out of 70 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படி ஒவ்வொரு வட்டமும் ட்ரை பண்ணால் மட்டும்தான் பப்ளிக்ல நமக்கு அந்த சென்டம் அப்படின்றத வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.